கார் வச்சிருக்கிற நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காரை வந்து எப்பயுமே புதுசாக இருக்கணும், பளபளன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய எக்ஸ்பென்சிவான வந்து செலவுலாம் பண்ணி நல்லாவே வந்து பார்த்துப்பாங்க. செராமிக் கோட்டிங், கிரஃபைன் ஆர் பிபிஎஃப்லாம் பண்ணி நல்லாவே வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ரொம்பலாம் வந்து எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ண முடியாது, இந்த பட்ஜெட்குள்ளே தான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த OLX, ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ்லலாம் வந்து ₹1000 1500 வந்து வீட்டுக்கே வந்து பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு அவங்களோட காரை வந்து பாலிஷ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்குமா, இந்த மாதிரி அவங்க பண்ணுறக்கூடிய பாலிஷ் வந்து பெயிண்ட்டுக்கு வந்து சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஸோ நம்மள நிறைய பேருக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபினிஷிங்கான ஒர்க் வந்து இருக்கணும் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், பட் என்னோட பட்ஜெட்குள்ளேயும் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க. ப்ரீவியஸாக நம்மளோட போஸ்ட்டெல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து இந்த பட்ஜெட்குள்ளே வேணும் அப்படின்றத கேட்குறனால ஸோ நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் பட்ஜெட் டீட்டெயிலிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவில் ஒரு பலேனோ காருக்கு வந்து பட்ஜெட் டீட்டெயிலிங் பண்ணாதான். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹிடன் டெஸ்ட் ஒன்று வச்சுருந்தாரு. ஸோ அந்த டெஸ்ட்லேயுமே வந்து நம்ம பாஸ் ஆகிட்டோம். இது வந்து எனக்கு லேட்டராக தான் வந்து அந்த கார்லாம் டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்மளோட ஸ்டூடியோவுக்கு ஒரு பலேனோ கார் யூஸ்டு கார் வாங்கிட்டு இந்த கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு வந்தார். ஸோ நான் ஒரு யூஸ்டு கார் வாங்கினேன். ஸோ சர்வீஸ் சென்டரில் எல்லா சர்வீஸும் வந்து பக்காவாக பண்ணி முடிச்சுட்டேன். நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு வந்து நல்லா வந்து புதுசாக இருக்கணும், அதுக்காக வந்து ஒரு டீட்டெயிலிங் பண்ணி கொடுங்க, பட் இந்த பட்ஜெட்குள்ளே தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ ஓகே, நான் உங்களுக்கு பட்ஜெட் டீட்டெயிலிங் பண்ணி தரேன், ஸோ ஓரளவு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் அண்ட் உன்னை பற்றிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்கப்பா. ஸோ அதனால் நம்ம கார் வாங்கணும்னு வந்துட்டு கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் நல்லா பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து விட்டுட்டு போயிட்டார். ஸோ இப்போ பட்ஜெட் டீட்டெயிலிங்கில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்றத த்ரூ அவுட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கார் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா காரில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ஓரளவு ஃபேட் அவுட் ஆகிருந்துச்சு. ஸோ பிளாஸ்டிக் கிளீனர்லாம் போட்டு இந்த வண்டியில் வந்து பிளாஸ்டிக் எல்லாமே வந்து ரிஜினுவேட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாய் வீல்ஸ் அண்ட் வீல் ஆர்ச் எல்லாமே வந்து ப்ராப்பராக அந்த ப்ரெஷஸ்லாம் வச்சு அந்த டூல்ஸ்லாம் வந்து வச்சு நம்ம ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஒன்ஸ் அந்த வீல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல் கம்ப்ளீட் கார் வந்து ப்ரெஷர் வாஷர் பண்ணிவிட்டு அப்புறமேல வந்து ஃபோம் வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபோம் வாஷ் முடிச்சதுக்கப்புறம் அகைன் வந்து ப்ரெஷர் வாஷர் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ரெஷர் வாஷர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ ஃபைபர் வைப் டவுன் அண்ட் ஏர் ப்ளோயர் அண்ட் க்ளே பார்லாம் வந்து பண்ணியிருக்கேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேமராவில் சார்ஜ் இல்லாதனால ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் காருக்கு வந்து மாஸ்கிங் வந்து பண்ணிவிட்டு தான் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய வீடியோவில் வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் மாஸ்கிங் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் நீங்கள் மாஸ்கிங் பண்ணாமல் பாலிஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த லப்பர் மெட்டீரியல் அண்ட் மோனோகிராம்ஸ்லாம் வந்து பாலிஷிங்கோட ரெசிடியூ போய் உள்ளே வந்து ஸ்டே ஆகி நின்றுடும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து அந்த மோனோகிராம்ஸ்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேடையுமே வந்து கிழிச்சு விட்றோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் கார் வந்து நம்ம மாஸ்கிங் பண்ணிவிட்டு தான் நம்மளும் பாலிஷிங் ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் டீட்டெயிலிங் அப்படின்ற போது நம்ம மிஷினில் வந்து சிங்கிள் ஸ்டேஜ் கரெக்ஷன், அதாவது சிங்கிள் ஸ்டேஜ் பாலிஷ் மட்டும்தான் வந்து பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட் காருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் ஸ்டேஜ் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருந்த பெயிண்டில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஓரளவு வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகிடும். அண்ட் இந்த வண்டியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெயிண்டில் வந்து நிறைய கண்டாமினேஷன்ஸ் வந்து இருந்துச்சு அண்ட் பெயிண்ட் ஓவர் ஸ்ப்ரேலாம் இருந்தது அண்ட் ரீபெயிண்டட் பேனல்லாம் வந்து இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் என்ன அளவுக்கு ரெக்கவர் பண்ண முடியுமோ ரெக்கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சிங்கிள் ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட் வந்து ஓரளவு என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல வந்து ஒரு பாப்அப் கிடைக்கணும், நல்ல ஒரு க்ளாஸி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து பியூரிஸோட செராமிக் வேக்ஸ் வந்து இதோட பாடி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ் க்ளாஸினஸ் கிடைக்கிறதுக்காக. அண்ட் ஒரு சில இடங்கள்லாம் வந்து சின்ன சின்னதாக குரோம் இருந்தது, அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குரோம் பாலிஷ்லாம் போட்டு அது வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள்.
ஸோ அவுட்புட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவுட்புட் எடுக்கும்போது இங்கே வந்து கொஞ்சம் மழை பெஞ்சதுனால நம்மளுக்கு லைட்டிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இருக்கிற லைட்டிங்கை வச்சு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு அவுட்புட் வந்து காமிச்சிருக்கோம். பட் நேரில் வந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் கஸ்டமருமே அவரோட ஃப்ரெண்டோட வந்து பார்த்துட்டு ஒரு யூஸ்டு கார் மாதிரியே இல்லை, நல்லாவே பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக வந்து எடுத்துகிட்டு போனார். ஸோ இந்த பட்ஜெட் டீட்டெயிலிங் அப்படின்றதுக்கும் அண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான டீட்டெயிலிங், அதாவது 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன் வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு பட்ஜெட் டீட்டெயிலிங் அப்படின்ற போது அதோட நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸ்பென்சிவான ஒரு 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன் வந்து பண்ணும்போது கம்ப்ளீட் வந்து காரை வந்து ரிஸ்டோரேஷன் பண்ணுறனால அதோட ப்ராசஸ் வந்து லெவல் வந்து அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 22 லெவல் ஆஃப் ப்ராசஸ் வரைக்கும் நாங்கள் வந்து அதை வந்து பண்ணுவோம். ஸோ க்ளீனிங்லேருந்து எல்லாமே வந்து அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃபர் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெயிண்டில் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க், அதாவது ஒரு பட்ஜெட் டீட்டெயிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன் தான் வந்து பண்ணுவோம். அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்டெப் பாலிஷ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்டேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ஹெவி கட்டு, மீடியம் கட்டு, அதுக்கு அடுத்து வந்து பாலிஷஸ் வந்து இருக்கும். டிபெண்ட்ஸ் அந்த வண்டியோட கண்டிஷன், அதில் என்ன மாதிரியான கண்டாமினேஷன், ஆக்சிடேஷன், ஹேசிங், மாரிங்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து வேரி ஆகும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் டீட்டெயிலிங்கில் நம்ம வேக்ஸ் போட்டு கொடுப்போம். அண்ட் இந்த 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் பட்ஜெட்டு, இல்லை சீலன் போட்டு கொடுங்க அப்படின்னா சீலன் போட்டு கொடுப்போம். இல்லை எனக்கு வந்து இதை வந்து செராமிக்காக வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் செராமிக் பண்ணி கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரும்பான்மையான வந்து பட்ஜெட் டீட்டெயிலிங்க்கும் அண்ட் எக்ஸ்பென்சிவான அந்த 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ ஒர்க்கோட லோடு வந்து அதிகமாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் டீட்டெயிலிங் உங்களுக்கு ஒரு 4 to 6 ஹவர்ஸில் வந்து கம்ப்ளீட் வண்டி பண்ணி கொடுத்துடலாம். பட் ஒரு 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த வெஹிக்கிளோட கண்டிஷன், அதோட பெயிண்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் வந்து 2 to 3 days ஆர் 3 to 4 days வரைக்கும் கூட ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜரான ஒரு இது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸில் வந்து பண்ணக்கூடிய இந்த பட்ஜெட் டீட்டெயிலிங்க்கும் நார்மலாக எனக்கு வீட்டுக்கு வந்து ஒருத்தன் 1000 ரூபாய் 1500 பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து த்ரூ அவுட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ வந்து நான் கூடிய விரைவில் வந்து போடுறேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்டு நான் வந்து ஆரம்பத்தில் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு ஹிடன் டெஸ்ட் வச்சார், அதில் வந்து நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமரை வந்து ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சது நம்மளோட ஒன் ஆஃப் த கஸ்டமர் மிஸ்டர் மித்துன்னு சொல்லிட்டு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலோ கார் வச்சுருக்காரு. அந்த போலோ காருக்கு நம்ம ப்ரீவியஸாக வந்து 2 வாட்டி டீட்டெயிலிங்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளியூரில் வந்து செட்டில் ஆகிட்டார். அண்ட் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் கார் வாங்கும்போது இங்கே போங்க, சதீஷ் நல்லா பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து சொல்லியிருக்காரு, அவர் நீங்கள் ரெஃபர் பண்ணுறனால அவர் நல்லா பண்ணி கொடுப்பாரா இல்லை நார்மலாகவே நல்லா பண்ணி கொடுப்பாருன்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல். இல்லைங்க, அவர் நார்மலாக நல்லா தான் பண்ணி கொடுப்பாரு, நான் வேணால் சொல்கிறேன் அப்படின்னோடனே இவர் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க, நீங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்டுன்னெலாம் சொல்லாதீங்க, நான் வந்து காரை கொண்டு போய் கொடுக்குறேன், அவர் எப்படி பண்ணி கொடுக்குறாரு, அவர் உங்களுக்கு மட்டும் நல்லா பண்ணி கொடுக்குறாரா எல்லாருக்குமே நல்லா பண்ணி கொடுக்குறாரான்னு நான் அதை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் அதெல்லாம் எதுவுமே முன்னாடியே வந்து சொல்லலை. நம்மளுமே நல்லா பண்ணி கொடுத்ததுக்கப்புறமேல ஹாப்பியாக அவர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஸ்டூடியோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலெல்லாம் பூஜையெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறமேல் பார்த்தா திடீர்னு 2-3 நாள் கழித்து மிதுன் சார் வந்து ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னா, சதீஷ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. எதுக்கு சார் தேங்க்ஸ் அப்படின்னா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு தான் அவர் சரவணன்றவர், அவர் வந்திருந்தார், நீங்கள் அவரோட காரை வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க, அவர் வந்து ஏன் நான் ரெஃபர் பண்ணால் தான் நல்லா பண்ணி கொடுப்பாங்கன்ற மாதிரி நினச்சிருந்தாரு. பட் வந்து அதெல்லாம் சொல்லாமல் வந்து கொடுத்தோடனே நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்துருந்தீங்க, அவருமே ரொம்பவே ஹாப்பி அப்படின்னாரு. நான் வந்து சொன்னேன், சார் நான் எல்லார் காரையுமே எல்லார் பைக்குமே வந்து நல்லாவே தான் பண்ணி கொடுப்பேன். ஒரு கஸ்டமர் நம்மளை நம்பி கொடுக்கும்போது அதை நம்ம வண்டி பண்ணுற மாதிரி தான் பார்த்து பண்ணி கொடுப்பேன். யாருக்குமே வந்து பார்ஷியாலிட்டி கிடையாது, எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ஜஸ்டிஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக எனக்கு தெரியும் போது எனக்குமே ஒரு சந்தோஷம். பரவாயில்லப்பா, நம்ம வந்து ஒர்க்கு வந்து நம்மளோட ஒர்க்கு தான் வந்து பேசியிருக்கு. அந்த ரெஃபர் பண்ண அவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெத்தாக இருந்தது. ஸோ சதீஷ் வந்து நல்லா வந்து பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவருமே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து அந்த கஸ்டமர் வந்து நமக்காக வச்ச ஒரு ஹிடன் டெஸ்ட்டு அப்படின்றத ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா ஒரு பட்ஜெட் டீட்டெயிலிங்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ பட்ஜெட் டீட்டெயிலிங்க்கும் ஒரு 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோக்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச வீடியோ பண்ணி போடுறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் from the Bling Detailing Studio. நன்றி, வணக்கம்.